அன்பு மக்களே வணக்கம். எல்லாரும் கொடுத்துருக்க ரொம்பவுமே இப்போ எல்லா வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் தெரியுமா, இல்லை எல்லா பொருளையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்ன தாண்டா இருக்குது அந்த மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் பார்த்தோம்னு சொல்லி நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் ட்ரெயின் பஸ் ஏறி காலைல ஒரு 4-5 மணிக்கு சென்னையில் இறங்கி, சரி உள்ளே போய்ட்டு என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே என் ஃப்ரெண்டும் உள்ளே போய் பார்த்தேங்க. ஓகே, ஓரளவு எல்லா பொருளும் கொட்டி கிடக்கு, ஆனால் எதுவுமே யூஸ் இல்லைங்க. எல்லாமே அன்யூஸில் தான் இருக்குது. எல்லாமே நாட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஒர்க்கிங் கண்டிஷன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஸ்பேர் பேட் வேணும், ஏதாவது மொபைல் கடை எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல மார்க்கெட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க புதுசாக அதை ஒரு பொருளை ரெடி பண்ண கொடுங்க. அதில் ஸ்பேர் பார்ட் புதுசாக வாங்கணுன்னா கொஞ்சம் காசு ஆகும். இதில்னா வாங்கிட்டு போயிட்டு இதில் இருக்கிறத கைட்டி வேணால் மாற்றிக்கலாம். அது மாதிரி இந்த ஃபோன்லேயும் சரி, கேமரா சரி, மற்ற எலக்ட்ரிக்கல் ஐட்டம் சரி, அதில் எல்லாம் இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மார்க்கெட் செட் ஆகும். ஏன்னா வாங்கிட்டு செகண்ட் பொருள் வாங்கிட்டு உள்ளே பிரித்து சின்ன சின்ன பொருள் தேவைன்னு தான் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் புதுசாக ஒன்று எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ எல்லா பொருளும் கிடக்கு, எல்லாமே நான் ஒர்க்கிங்கே இல்லைங்க. இது நானும் இவ்வளோக்கு டேப்லாம் பார்த்தேன், ஏதாவது ஒர்க் ஆகாமல் ஏதாவது யூஸ் பண்ணலாம் பார்த்தா எதுவுமே ஒர்க் இல்லை. சும்மா சாம்பிளுக்கு இந்த ரோட்டில் கிடக்கிற பொருள்லாம் எடுத்து போட்டு வேலை என்னன்னு சொல்லிட்டு உக்காந்துருக்காங்க. இதில் எந்த ஒரு பொருளுமே ஒர்க் இல்லை. தேவையில்லாமல் நமக்கு நீங்கள் இந்த யூடியூப்பில் ரொம்ப பில்டப்பு கொடுத்து பல்லாவரம் மார்க்கெட்டுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரொம்ப ஹைப் ஏற்றிட்டாங்க. அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்து தான் ஏன்டா இப்படி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி எதுவும் போகாதீங்க. ஏதாவது செகண்ட்ஸ் பொருள் கிடைக்குமான்னு போங்க. அதில் ஏதாவது தீர்மானம் பார்த்துங்க. அந்த ஒரு ஃபோன் மட்டும் பார்த்தா ஏதோ பேட்ரி ஒர்க் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு, சரிக்கலாம் பார்த்தா அதுவே உங்களுக்கு 300 சொல்கிறாங்க. ஏன்டா புது ஃபோனே 800-700 தான்டா, அது என்னடா 300 அப்படின்னு சொல்லிருந்துச்சு. இந்த டேப் ஒன்று எங்கேன்னு தெரில, ஆனால் இது பாஸ்வேர்டு போட்டுருக்காங்க, இதை போட்டுக்காங்க. ஐஃபோன் டேபு எப்படி நம்ம வாங்கிட்டு போயிட்டு பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணுறது எல்லாம் கஷ்டம். அதனால் உங்களுக்கு இதெல்லாம் செகண்ட்ஸ் ஃபோன். ஆனால் ஒர்க்கிங்காக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அங்கே போய்ட்டு நீங்கள் கரண்ட்லாம் போட்டு செக் பண்ணணும், வீட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் சோஃபா ஓரளவு ஓகே, ரேட் கம்மியாக இருக்குது. ஆனால் புதுசுன்னு நினச்சி பார்க்காதீங்க. எல்லாமே பெயிண்ட் அடித்து ரேப்பர் சுற்றி வச்சுருக்காங்க. கீழே பார்த்தா அந்த காலை அடியில் பார்த்தா தெரியும் புதுசாக பழசாங்க. அதுதான் சின்ன சின்ன ஐட்டம், இந்த எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் இதெல்லாம் சயின்ஸ் பொருள் கிடைக்கும். அதில் ஏதாவது உங்களால் பார்த்து ரெடி பண்ண முடிஞ்சால் தேர்னா எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா இது உங்களுக்கு சந்தையே இல்லை. வேறு ஏதாவது நீங்கள் இது வாங்குறதுக்கு வேறு எதாவது வாங்கிட்டு போயிடலாம். அப்புறம் ஏதாவது இந்த மெமரிஸ் கேஜெட் சின்ன சின்ன மெமரிஸ்க்காக வாங்குறாங்க பேர், அவங்களுக்கு ஓகே. ஏன்னா பழைய பொருளாக கிடைக்கும். டெலிஃபோன் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாச்சு பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன மார்வாட்சி இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஞாபகமாக மெமரிஸாக வச்சுக்கிது இது செட் ஆகும். மற்றபடி நான் புதுசாக வாங்கணும், எனக்கு ரேட்டு கம்மியாக இருக்கணும், அதுக்கு பல்லனாவரம் சந்தை போனால் இது உங்களுக்கான சந்தையே கிடையாது. யூடியூப்பில் 5 ரூபாயிலேருந்து 1000 ரூபான்னு சொல்கிறாங்க பாருங்க, அது உங்களை ஏமாத்துறாங்க. நான் செய்து சொல்கிறேன், சும்மா போய் பார்க்கணும் ஆசை இருந்தால் போய் பாருங்கள். ஆனால் ஏதாவது வாங்கணும், இதெல்லாம் இப்போ பல்லவரத்தில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போகாதீங்க. நீங்கள் ஏமாந்து தான் போடுவீங்க. அப்புறம் நான் அதுக்கு பொறுப்பல்ல. இந்த மாதிரி சோஃபாலாம் போட்டாங்க இங்கே விற்றுருக்காங்க, அது ஓரளவு சோஃபா ரேட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் புதுசான்னு தெரியல, நீங்கள் தான் பார்த்து உங்களால் ஏமாற முடியுமா இருந்தால் புதுசாக பழசான்னு பார்த்து வாங்கிக்கலாம். நான் அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன வாய்ஸ் வர கொடுக்க முடியல, அதுவே நீங்கள் நாங்களே சொல்லியிருப்போம். இதே மெட்டீரியல் தான்டா அங்கே.
ஒரு 10 எடுத்தா 10 எடுத்து 780 அப்படி கட்டாக இப்படி சார் அதை வச்சு இருபது போலி வேண்டாம் ஒரு நாள் யாரோ வந்து தாண்டி இல்லை கார்டு கொடுங்க. என்ன சார் ரெசிங் எடுக்கண்ணா. இந்தப்பா இல்லை வச்சிருங்க. எவ்வளோண்ணா இது? 7,500. கிடைக்குமா? அண்ணா இந்த நாய்க்குட்டி பிளாக் ஒயிட் 9 ரூபா வரும் மேலு, ஃபீமேல் வந்து 8500 ரூபா. ஒயிட் வந்து 5500 ரூபா மேலு, ஃபீமேல் 5000 ரூபா. இதுதான்